வணக்கம் நண்பர்களே. இந்த உலகம் முழுக்க இப்போ முக்கியமா பேசிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த ஈரான்ல கொல்லப்பட்ட கமேனி அப்படிங்கிறவர பத்தினது. இந்த விஷயம் தான் உலகம் ஃபுல்லா ஒரு டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. யார் இந்த கமேனி? அவர் எப்படி அமெரிக்காவும், இஸ்ரேலும் சேர்ந்து ஒண்ணும் இல்லாம செஞ்சாங்க. இப்போ இந்த இந்த விஷயம் தான் உலகம் பூரா ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. யார் இந்த கமேனி? அவர் எப்படி கொல்லப்பட்டார்? அப்படிங்கிறத பத்தின ஒரு சில முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. அத பத்தின விவரங்கள உங்க கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். நான் ராஜா. வாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறத விலாவாரியா பார்க்கலாம். யார் இந்த கமேனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1989ல இருந்து தன்னோட உயிர் பிரியிற வரைக்கும் ஈரானுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு தலைவரா, மதம் சார்ந்த அரசியலும் மதமும் கலந்த ஒரு தலைவரா இருக்கிறவர் தான் இந்த கமேனி. நம்ம இங்க வந்து ரஜினிகாந்தும் கமலஹாசனும் 46 47 வருஷம் கழிச்சு ஒண்ணா சேர்ந்து நடிக்கிறாங்கன்னு பேசிட்டு இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல அங்க ஒரு 46 47 வருஷமா நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்லிட்டு இருக்கிற அந்த ஒரு பெரிய முக்கியமான தலைவர் இறந்து போயிருக்கார். ஆமா, அந்த கமேனி யாரு அப்படின்னா, இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒரு மதமும் அரசியலும் கலந்த ஈரானுடைய உச்சபட்ச தலைவர். இவர் ஏன் திடீர்னு உலகம் ஃபுல்லா இவ்வளோ ட்ரெண்ட் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சனைங்கிறத சொன்னா உங்களுக்கு எளிமையா புரியும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஒரு மோதல் போக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு 40 50 ஆண்டு காலமா இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஷா அப்படிங்கிறவங்களோட ஆட்சி காலத்துல இருந்து அது வந்து முழுமையா இஸ்லாமிய ஆட்சி கண்ட்ரோலுக்கு கீழ வர ஒரு காலகட்டம் தான் இந்த 50 வருஷ காலகட்டம். அதாவது 1970கள்லயே இந்த ஷா ஆட்சி முறைக்கு பதிலா ஈரான்ல இவங்களோட ஆட்சி முறை வருது. அதாவது இஸ்லாமிய மதம் சார்ந்த இஸ்லாமிக் சட்டங்கள் அந்த நாட்டுல முழுமையா கடைபிடிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இதனோட சுருக்கம். இந்த ஷா ஆட்சி முறைக்கு பிறகு அவங்க வெளியில போனதுக்கு பிறகு 1989ல தான் இந்த கமேனி முதல் முறையா உச்சபட்ச தலைவர், அதாவது சுப்ரீம் லீடரா வந்து ஈரானோட முக்கியமான எல்லா இடங்கள்லயும் அதிகாரம் படைச்ச ஒரு நபரா இந்த கமேனி உருவெடுக்கிறார். இந்த கமேனி அப்படிங்கிறவருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தெரியும் அப்படின்னா, மதம் மட்டும் இல்ல, இலக்கியம், கவிதை, இந்த மாதிரி ஒரு ஒரு சவுண்ட் மைண்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு நபர். அவர் அரசியல்லையும் ஒரு கை பார்த்திருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த கமேனியை பத்தி நமக்கு தெரிய வருது. இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்கனவே தகராறுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தகராறு தான் வந்து 1970 80கள்ல இருந்து அணு ஆயுதம் தொடர்பா இவங்களுக்குள்ளார ஒரு பெரிய ஒரு மோதல் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அண்மையில காசால இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பினருக்கும் இடையில ஒரு சண்டை வந்துச்சு. அது கூட நம்ம பார்த்திருப்போம். அந்த சண்டை தான் வந்து தங்கம் விலை ஏறுறதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணமாலாம் இருந்துச்சு இல்லையா. அந்த காசால இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு இந்த ஈரான் வந்து மறைமுகமா சப்போர்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் இங்க இஸ்ரேல் தரப்புல முன்வைக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. அன்னியில இருந்தே எலியும் புனியமா இவங்க 2 பேரும் இருக்காங்க. இந்த விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, காசா போர். இதனால ஒரே நேரத்துல இஸ்ரேல் வந்து 7 நாடுகள் கூட சண்டை போட்டிருக்காங்க. அதாவது காசால இருக்கிற ஒரு போராளி குழுவுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரே நேரத்துல 7 நாடுகள் கூடவும் சண்டை போட்ட கதைகள்லாம் இருக்கு. இது இப்படி இருக்கும்போது ஈரான்ல நாட்டுல ஒரு பெரிய ஒரு நிலைத்தன்மையே இல்ல, விலைவாசி எல்லாம் கண்ணாபின்னான்னு ஏறி இருக்கு, அரசு நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு சொல்லி மக்கள் வீதியில வந்து போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில தான் அமெரிக்கா வந்து ஏற்கனவே இருக்கிற பழைய பகையெல்லாம் மறந்துட்டு நம்ம வந்து ஒரு அணு தொடர்பான ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பும் வந்து ஒரு காலக்கெடுலாம் கொடுத்தாரு. இன்னும் 3 நாள் 4 நாள் தான் உங்களுக்கு கெடு, அதுக்குள்ள இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் முன்வைக்கிறாரு. ஆனா அவர் சொன்ன, அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன காலக்கெடு முடிவடைஞ்சிருச்சு. அந்த காலக்கெடு முடிவடைஞ்சதும் எந்த நேரத்திலையும் ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் ஒரு முக்கியமான அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், அப்புறம் ஈரானுடைய முக்கிய செக்யூரிட்டி சார்ந்த ஒரு ஈரானோட அந்த உச்சபட்ச தலைவரான கமேனி ஒரு கூட்ட அரங்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. இந்த கூட்ட அரங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே விஸ்வரூபம் படத்துல ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு பயங்கரவாதி, குறிப்பிட வேண்டிய ஒரு பயங்கரவாதி வந்து அவரை எல்லாருமா சேர்ந்து போய் பார்க்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க.
அதே மாதிரி சரியான நேரம் வர்றதுக்காக சிஐஏ அப்படிங்கிற உளவுத்துறை அதிகாரிகள் சரியான நேரத்துக்காக காத்திருக்காங்க. சரி, நாம இதை நேரடியா தாக்குதல் நடத்தினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி பக்கத்துல இவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, இஸ்ரேலும் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல நட்புணர்வு ரொம்ப வருஷமா இருக்கு. அந்த காரணத்தினால சிஐஏ முதல்ல ஒரு ஸ்கெட்ச் போட்டு தராங்க. அந்த சிஐஏ போட்ட ஸ்கெட்சை பெர்ஃபெக்டா வந்து இஸ்ரேலுடைய ராணுவம் கையில் எடுக்கிறாங்க. எந்த நேரத்துல தாக்குனா சரியா இருக்கும் அப்படிங்கிறத 2 பேரும் ஈக்குவலா நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஈரானை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டார்கெட் அப்படின்னாலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு கம்பைண்டா ஒரு நல்ல வேவ் லென்த்ல இந்த அட்டாக்கை மேற்கொள்ள திட்டமிடுறாங்க. எந்த நேரத்திலையும் தன்னோட உயிர் போயிடலாம் அப்படிங்கிற இந்த விஷயம் தெரிஞ்ச ஈரானுடைய உச்சபட்ச தலைவரான அந்த காமேனி, அவர் தனக்கு அடுத்தபடியா தான் இறந்து போயிட்டா எந்த நேரத்திலையும் தனக்கு மரணம் வரலாம் அப்படிங்கிறது தெரிஞ்ச அவர் ஏற்கனவே ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த 3 பேர் தேர்ந்தெடுத்தாலும் இவர்தான் சாகும் வரை ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு நபரா இருக்கார். அப்படி பார்க்கும்போது இந்த சிஐஏ அதிகாரிகள் சரியான நேரத்துல போட்டு கொடுத்த ஸ்கெட்சை இவங்க வந்து இஸ்ரேல் வந்து பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்றாங்க. இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில இந்த அட்டாக்கு நடத்த திட்டமிடுறாங்க. இது வரைக்கும் அந்த கமேனி யாரு, அவங்களுக்குள்ளார என்ன பிரச்சனை, அப்புறம் அதுல அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பங்கு வகிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த தாக்குதல் எப்படி நடந்தது அப்படின்ற சில முக்கியமான விவரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப மலிவான விலையில இருக்கிற கேமிகைஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரோனை ஈஸியா அமெரிக்காவால உற்பத்தி பண்ணிட முடியும். அதை தற்கொலைப்படை ட்ரோன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேமிகைஸ் ட்ரோன் அப்படிங்கிறது ஒரே நேரத்துல தேவையான வெடிமருந்துகளை ஒரே டைம்ல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு அதுவும் தகர்ந்து போயிடும் அப்படிங்கறதா இந்த கேமிகைஸ் ட்ரோன் அப்படிங்கிறதோட வேலை. இந்த பிரச்சனைக்கு வந்து இந்த தாக்குதல்லாம் நடத்த திட்டமிட்டாச்சு. இந்த ட்ரோனும் ரெடியா இருக்கு. அதில் வந்து எந்த இடத்துல குண்டு போடணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சிஐஏ ஏற்கனவே ஸ்கெட்ச் போட்டு வச்சுருந்த நேரத்தில் சரியான நேரம் பார்த்து இந்த லாங் ரேஞ்சிலேருந்து ஏவப்பட்டது. அதாவது விமானத்தில் போய் குண்டு போடலை, இஸ்ரேலிருந்து ஏவப்பட்ட ஒரு லாங் ரேஞ்சு தற்கொலைப்படை ட்ரோன், அதில் வெடிமருந்தும் எடுத்து செல்லப்பட்டிருக்கு. அப்படி போன அந்த ட்ரோன் தான் வந்து ஈரானோட லேசர்ஸ் அண்ட் ரேடார் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு எளிமையா ஒரே ஒரு பாயிண்ட்ல ஒரு செகண்ட்ல அந்த ரொம்ப ஹை செக்யூரா இருக்கிற ஈரானோட ஒரு பில்டிங்கை தகர்க்கணும் அப்படிங்கிற டார்கெட்டோட கரெக்டாக போய் அந்த இடத்துல லான்ச் பண்ணுறாங்க. அந்த குண்டு ஏற்கனவே நம்ம முதல்ல சொல்லியிருந்தது போல பதுங்கு குழியில தான் இந்த முக்கியமான மீட்டிங் நடந்திருக்கு. அந்த காமேனி, கொல்லப்பட்ட காமேனி பதுங்கு குழியில மொத்தம் 3 பதுங்கு குழிகள் இருக்கு. அந்த 3 பதுங்கு குழிகளில் முதல் பதுங்கு குழி 100 அடி ஆழம். நீங்கள் கற்பனையே பண்ண முடியாத காங்கிரீட் எல்லாம் போட்டு அதை வந்து ஒரு அணு ஆயுதமே அட்டாக் பண்ணாலும் ஒன்றும் ஆகாத அளவுக்கு இருந்த ஒரு பதுங்கு குழியை அமெரிக்காவோட சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் அப்படிங்கிற குண்டுகள், இந்த ஏற்கனவே சொன்ன கேமிகைஸ் ட்ரோன்கள், அதில் வந்து ஃபஸ்ட்டு பங்கர் பஸ்டர் அப்படிங்கிற குண்டுகளை வச்சு 100 அடி ஆழம் இருக்கிற அந்த முதல் பங்கரை அடிச்சு உடைக்கிறாங்க. அந்த பங்கர் உடைஞ்ச உடனேயே அதுல முதல் பங்கர்ல இருந்த காமேனி அப்புறம் 48 அதிகாரிகள் ஒரே நேரத்துல கொல்லப்படணும் அப்படிங்கறதுதான் டார்கெட். அதுல 14 டன் அளவு கொண்ட ஒரு குண்டுகளை இறக்குறாங்க. 14 டன்னுங்கிறது எவ்வளோங்கிறது நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. 14 டன் அப்படிங்கிற எடை கொண்ட அந்த குண்டுகள் ஒரே நேரத்தில் வெடிச்சா அந்த இடமே தூள் தூளா போயிடும் அப்படிங்கிறது தான் இதனோட நிதர்சனம். 2 பில்டிங், ஒரு பாதுகாப்பு பில்டிங், அப்புறம் அந்த ஸ்டே பண்ணியிருந்த அந்த பில்டிங், ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் வெடித்து தரமட்டமாக்குறதுக்கான அளவு இந்த 14 டன் மருந்து அப்படிங்கிறது மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 14 டன் குண்டும் ட்ரோன் வந்து பில்டிங் மேலே அட்டாக் பண்ணதுலேருந்து 30 நொடிகளில் அந்த பில்டிங் தரமட்டமாயிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. முதல் 10 நொடிகளில் அந்த பங்கர் பஸ்டர்ன்ற குண்டுகள் தன்னோட வேலையை சிறப்பாக செஞ்சிருச்சு. அதாவது 100 அடி ஆழம் கொண்ட காங்கிரீட்டை உடைச்சது முதல் 10 நொடிகள். அடுத்த 10வது நொடி இந்த 14 டன் அளவு கொண்ட இந்த குண்டுகள் மொத்தமாக வெடிச்சு ஒரே டைமில் அந்த ஏற்கனவே போட்டு வச்சிருந்த சிஏஏ போட்ட ஸ்கெட்சை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணி மொத்த பில்டிங்கும் 2 பில்டிங்கும் ஒரே நேரத்தில் தரைமட்டம் ஆகிவிட்டது. அடுத்த 10வது நொடி காமேனி இறந்து விட்டார். இதுதான் இந்த மொத்த ஆபரேஷனோட சுருக்கம். மொத்த தேவைப்பட்ட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30 நொடிகள். 30 நொடிகளில் ஃபஸ்ட்டு 10 நொடி வந்து பங்கர் பஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த 10 நொடி 14 டன் வெடிமருந்து ஒரே நேரத்தில் இப்படிங்கிறதுக்குள்ள வெடிச்சிருக்கு. அடுத்த 30வது நொடி மொத்தமா மிஷன் முடிஞ்சிருச்சு. அவங்க ஊர்ல கொண்டாடினாலும் அதே நேரத்துல அவர் மொத்தமா காணாம போறதுக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் 30 நொடிகள் மட்டும்தான். இப்படிதான் காமேனி உயிரிழந்தார். நன்றி, வணக்கம்.